சுங்க கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்திய ராஜ் தாக்கரே உள்ளிட்ட மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே புதனன்று மாநிலம் முழுவதும் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தார். மகாராஷ்டிர அரசு விதித்திருந்த தடையை மீறி புதனன்று பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான நவநிர்மாண் சேனா தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் உள்ள சிவாஜி பார்க் பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து மனைவி ஷர்மிளா மற்றும் தொண்டர்களுடன் நவி மும்பை சுங்கச்சாவடிக்கு ஊர்வலமாக புறப்பட்ட ராஜ் தாக்கரே செம்பூரில் போலீசாரால் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார். பிறகு பகல் 1 மணிக்கு மேல் ராஜ் தாக்கரே விடுவிக்கப்பட்டார். அப்போது நிருபர்களிடம் பேசிய ராஜ் தாக்கரே வியாழனன்று காலை முதல்வர் பிருத்விராஜ் சவான் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாகவும் அவரை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறினார். இந்த போராட்டத்தால் மாநிலம் முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் லட்சக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சில நாட்களுக்கு முன் ராஜ் தாக்கரே உத்தரவின் பேரில் மகாராஷ்டிரா முழுவதும் பல சுங்கச்சாவடிகளை நவநிர்மாண் சேனா தொண்டர்கள் சூறையாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது.